ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டிஐஒய் கியூக்கும்பர் ஃபேஷியல் டோனர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போது நம்ம வீட்டில் கிச்சனில் கிடைக்கிற ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ட் வச்சு சொல்ல போகிறேன். இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மீடியம் சைஸ் கியூக்கும்பரை நல்லா தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல் உங்களுக்கு கடையில் வாங்கினது இருந்தாலும் ஓகே, இல்லை உங்கள் வீட்லேயே ஆலோவேரா ஜெல் இருக்கும். நான் எப்போவுமே வீட்டில் இருக்கிற ஆலோவேரா ஜெல் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். உங்கள் வீட்டில் இருக்கிற ஆலோவேரானா அதை நல்லா தோல் சீவி அந்த ஜெல்லை 1 டீஸ்பூன் போல் அளவு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் கடையில் வாங்கினது இருந்ததுன்னா அதுவும் யூஸ் பண்ணலாம். அது எதுக்காக யூஸ் பண்ணலான்னா, சில பேர் இந்த டோனரை செய்யும் போதில் ரொம்ப நாள் வச்சுக்கணுன்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் கடையில் வாங்கினது நீங்கள் இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக நல்லா ஸ்பாயில் ஆகாமல் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஆனால் ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரானா அதில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை ஸ்கின் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரான் தான் சொல்லுவேன். அடுத்த இன்க்ரீடியன்ட் லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் போல் அளவு இருந்தால் போதும். அடுத்தது ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டர் இருந்தால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். எதுக்கு ரோஸ் வாட்டர்னால், நம்ம ஆலோவேரா, கியூக்கும்பர், லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால ஸ்மெல் சில பேருக்கு அது பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா நம்ம இன்கேஸ் ஃப்ரெஷ் ஆலோவேரா, வீட்டில் இருக்கிற ஆலோவேரா நீங்கள் எடுத்திங்கன்னா அதோட ஸ்மெல் ஒரு மாதிரி சார் ஸ்மெல் இருக்கும். சில பேருக்கு அந்த ஸ்மெல் ஒத்துக்காமையாக இருக்கும், இல்லைனா பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் இந்த ரோஸ் வாட்டர் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்மெல் கிடைக்கும். ப்ளஸ் உங்களோட ஸ்கின் ரோஸ் வாட்டர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளோவாக வச்சுருக்கும். இன்கேஸ் உங்கள் வீட்டில் ரோஸ் வாட்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்கள்கிட்ட பன்னீர் ரோஸ் இருந்ததுன்னா அதை சுடு தண்ணியில் போட்டு ஒரு 4-5 பெட்டல்ஸை நல்லா சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை நல்லா வடிகட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரோஸ் வாட்டர் தயாராக இருக்கும். பன்னீரில் நல்ல ஒரு பன்னீர் அந்த ஸ்மெல் இருக்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம நறுக்கி வச்ச கியூக்கும்பர், அப்புறம் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1/2 கப் ரோஸ் வாட்டர், ஆலோவேரா ஜெல் 1 டேபிள் டீஸ்பூன் போல் எடுத்து இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட் வர மாதிரி அரைச்சிக்கிறோம். அரைச்சதுக்கப்புறமா நீங்கள் ஒரு வடிகட்டியில் அந்த ஜூஸை நல்லா வடிகட்டி எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லைனா பரவாயில்ல. ஏன்னா ஸ்ப்ரே பாட்டில் எதுக்காக சொல்கிறோன்னா, ஸ்ப்ரே பாட்டில் நீங்கள் யூஸ் பண்ணும் போதில் உங்கள் ஃபேஸில் எல்லா இடத்துலையும் பரவி அது நல்ல ஸ்கின்ல போய் அப்சர்வ் ஆகும். உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லாமல் எதனா வேறு சின்ன ஒரு கண்டெய்னர் இருந்தாலும் பரவாயில்ல, அதில் நீங்கள் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட ஒரு காட்டன் ஸ்பாஞ்சோ இல்லை ஒரு சின்னதாக ஒரு காட்டன் துணி இருந்தால் போதும். நீங்கள் போட்டு வச்சுருக்கிற அந்த கண்டெய்னரில் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு உங்கள் ஃபேஸில் ஃபுல்லாக நீங்கள் வைப் பண்ணி விட்டிங்கனாலும் அதுவும் ஸ்ப்ரே பாட்டிலில் எப்படி ஆகுமோ அதே மாதிரி தான் காட்டன் ஸ்பாஞ்சில் நீங்கள் பண்ணாலுமே வரும். இப்போது நம்மளோட கியூக்கும்பர் ஃபேஷியல் டோனர் தயாராக இருக்குது. இது மெயினாக ட்ரை ஸ்கின் பீப்புள் ரொம்பவே பயன்படுத்திக்கலாம். சம்மர் டைம்னால் எல்லாருக்குமே ஸ்கின் ட்ரை ஆக ஆரம்பிக்கும். நார்மல் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, இல்லை ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, இல்லை ரெண்டுமே பொதுவான காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, பொதுவாகவே சம்மர்னால எல்லாருக்குமே ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிடும். அந்த மாதிரி டைமில் நம்ம பண்ணி வச்சுருந்த கியூக்கும்பர் ஃபேஷியல் டோனரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்கும். சில பேர் வீட்டில் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த கியூக்கும்பர் ஃபேஷியல் டோனரை ஒரு மாய்ஸ்சரைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு 3 வாட்டி யூஸ் பண்ணால் போதும். நீங்கள் ஒரு நாளில் எப்போல்லாம் உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டைமில் இந்த ஃபேஷியல் டோனரை நீங்கள் உங்கள் டோனராக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மாய்ஸ்சரைசராகவும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னை ஹைட்ரேட்டாகவும் உங்களோட ஸ்கின்னோட கலர் அதிகப்படுத்தும். ஏன்னா இதில் நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற டர்ட் எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும். அதுவும் இல்லாமல் இதில் லெமன் இருக்கிறதுனால இந்த லெமன் உங்கள் ஸ்கின்னில் நல்லா ப்ளீச் ஆகி உங்களுக்கு ஸ்கின் கலர் நல்லா அதிகப்படுத்தும். ஸோ இதை நார்மல் ஸ்கின்னாக இருக்கட்டும், இல்லை ஆயிலி ஸ்கின்னாக இருக்கட்டும், இல்லை ட்ரை ஸ்கின்னாக இருக்கட்டும், எல்லாருமே இதுக்கு ஒரு பயன்படுத்துகிற நம்ம கிச்சனில் கிடைக்கிற ஈஸியான ஒரு டோனர். இதை நம்ம டெய்லி பயன்படுத்தணுன்னா நம்ம ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். மறக்காமல் இந்த டோனரை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்தது என்னோட கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.